ஹலோ கைஸ், நான் தான் ஹலோ கேமிங். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி பார்ட் 2 செகண்ட் பார்ட். இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். போன வீடியோவில் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம போட் எஸ்கேப் பண்ணலாம். வாங்க நம்ம போய் கேம் ப்ளே பண்ணலாம். இன்றைக்கி தான் டே 1. இன்றைக்கி என்ன நடக்கும்னு பார்க்கலாம். சொட்டையும் மொட்டையும் நம்மளை அடிக்கிறாங்களா இல்லை நம்ம அவங்கள அடிக்கிறோமான்னு பார்க்கலாம். என்ன அர்த்தம் நடக்குதுன்னு பார்க்கலாம். நேராக பெட் டோரை திறந்து வெளியே போய் இதை திறக்க பார்க்குறேன்னு இல்லை, பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, எதுலேயுமே ஒன்றுமே இல்லை கைஸ். இங்கேயும் ஒன்றும் இல்லை. நம்ம நேராக மேலேயே போகலாம். அவங்களுக்கு பயந்துட்டு பண்ணால் ஒன்றும் நடக்காது. இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. வேறு சொட்டை வந்துருச்சு. ஆளுக்கு இல்லா ஒன்று அடிக்கணும். வா வாங்க வாங்க, இங்கே தான் அடிங்க. வாங்க அடிங்க வாங்க. வாங்க டக்குன்னு வாங்க. வாங்க இங்கே தான் இங்கே தான். என்ன விளையாட்டு காமிக்கிறா? நில்லுடா. ஆமாம், நான் தான் விளையாட்டு காமிக்கிறேன். வாங்க. வாங்க இங்கே தான். அப்படியே போங்க, அப்படியே நேராக போங்க பார்க்கலாம். சொட்டைக்கிழவா நின்ட்டியா? யாருக்கு எங்கே ஒழிஞ்சிட்டு வாடா வெளியா? வரேன். வரேன். போங்க. எங்கே உன் தாய் கிழவி? அந்த தாய் கிழவி எங்கே போயிட்டாளா? தாய் கிழவிங்க போயிட்டாளா? கைஸ், தாய் கிழவி இல்லையா? நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அப்படியே இங்கே யாராகிறாங்க? அங்கே இருக்கிறான். இங்கே தான் சோறு போடுறாங்க. வாங்க. தாய் கிழவி எங்கே இருக்கிறப்பா? அங்கே இருக்கிறியா? நில்லு, அங்கேயே நில்லு. அங்கேயே நில்லு தாய் கிழவி. அவன்கிட்ட கிழவா? வா. இங்கே தான் போடுறாங்க சோறு. எங்கே கிழவி? வாங்க சோறு போடுறாங்க. இங்கே வாங்க. இங்கே வாங்க. சத்தம் கேட்கலையா? இப்போ வாங்க. இங்கே வாங்க மேடம், இங்கே வாங்க. டேவலக்க எங்கே தான் ஒழிஞ்சிக்கிறியா? நெல்றா, நான் ஒன்று அடிக்கணும். போன மேட்ச்சில் ஒன்று அடிக்கவே முடியல. என்ன எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா இல்லையா? கைஸ், கிளவி கேட்குற மாதிரி நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? லைக், ஷேர், கமெண்ட் எதாவது பண்ணிட்டீங்களா? பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கேம்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கேமை போடுறேன். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க யாருமே. கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரம். அந்த கிளவி வேறு சோறு தேடிட்டுது. கிளவிக்கு சோறு தரலாம். கிளவி எப்போ தான் இங்கே வர்றது? இங்கே வெப்பனே கிடச்சிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், கிளவிக்கு இன்றைக்கி சாவு போட்டுடலாம். அவ்வளோதான், சாவு உறுதி ஆயிடுச்சு. கிளவி டக்குன்னு வா பார்க்கலாம். வா. கிளவி இங்கே வா. கிளவி இங்கே தான் சோறு போடுறாங்க. இங்கே வாங்க கிளவி வாங்க. இங்கே தான் சோறு போடுறாங்க. வாங்க டக்குன்னு வாங்க. கிளவி இங்கே தான் சோறு போடுறாங்க. வாங்க. ஓசி சோறு டக்குன்னு வா. ஓசி சோறு தின்னலாம். கிளவா யாருக்கு வேணுமோ வாங்க. யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு தான் ஓசி சோறு. டக்குன்னு வாங்க. ஓசி சோறு போடுறாங்க. இங்கே தான் வாங்க. கீழே இருக்கிறாங்க. கீழே போட்டுக்கிறாங்க. வாங்க. கீழே போடுறாங்க. கீழே வாங்க. வாங்க சோறு போடுறாங்க. வாங்க. 2 பேரும் ஒட்டுக்கா வாங்க. 2 பேர்த்துக்கும் ஒட்டுக்கா சோறு தரேன். சோறு ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு புல்லட் எடுத்தாச்சு. அவ்வளோதான், சோறு ரெடி. டக்குன்னு வாங்க. அண்டாலையும் ரெடி, குண்டாலையும் ரெடி. டக்குன்னு வாங்க. சோறு போடுறாங்க. ஓசி சோறு கிளவா வாங்கடா. எவனா வாங்கடா. ஓசி சோறு போடுறாங்க. வாங்கடா. கிளவி வந்துட்டியா? குர்ரா ஓசி சோறு. என் கொண்டாடி அடியது எங்கடா இருக்கீங்க? டக்குன்னு வாங்கடா. எவன்டாது கிளவா? நான் தான் ஆளோ கேமிங். பார்த்தீங்களா கைஸ், கிளவி எப்படி போய் பறந்து விழுந்தானே? இதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் தொட்டு என் வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். கிளவா டக்குன்னு வா பார்க்கலாம். வா வந்துட்டியாடா? கைஸ், கிளவன் ஓசி சோர்த்தின்னு வந்து செத்து போயிட்டான். சொங்கி போய் விழுந்து போயிட்டான். கிளவன் அந்த சொட்டை கிளவன். இங்கே எதாகுதா? இங்கே ஒன்றும் இல்லை. தேவையான பொருள் எப்பயும் ஒன்றும் உருப்படியாக கிடைக்காது. என்னத்தான் பண்ண சாவி தூக்கி வீசு. தேவையில்ல. இந்த பொட்டியில் என்ன இருக்குது? போட்கி. சூப்பர், ஒரு பொருளாச்சும் கிடச்சி. இதில் ஒன்றும் இல்லை. எதுக்கு வச்சுக்கிறாங்களோ?
தூக்கி எறிய வேண்டியது தான். இல்லையும் ஒன்றும் இல்லை. இல்லை ஃப்ரெஞ்சுக்குது யூஸ் ஆகும். இப்போ கன்று வேறு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வேறு எதாவது வேலை இருக்குதா? மேலே ஒரு பொருள் ஸ்டேரிங் அந்த மாதிரி எதாவது கிடச்சா பரவாயில்ல. ஸ்டேரிங் கிடைக்கணும். இந்த பொட்டியில் ஸ்டேரிங் கிடைக்கணும். என்னடா அது? ஹேண்ட்வில். இது போல் ஸ்டேரிங் கொடுத்துருந்தா கூட உதவி இருக்கும். போயும் ஹேண்ட்வில் தந்துக்கணும். போச்சு, கால் உடஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உடஞ்சே போச்சு. இங்கே பீஸ் ஃபோட்டோ இது யூஸ் ஆகும். இப்போ வேணாம். இங்கே என்ன பொருள் இருக்குது? வெஞ்ச் இருக்குது. ஃப்ரெஞ்சு தாங்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்துல தண்ணியை போக வைக்கலாம். அங்கே ஒரு அணைக்குண்டாகும், அதை நம்மளை தின்னுபிடும். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஃப்ரெஞ்சை வச்சு ஒரு அவ்வளோதான் முடிஞ்சு. அதோட வேலை இதுக்கு மேலே முடிஞ்சு. இப்போ அங்கே அணுகுண்டு இருக்கும். அதை வச்சு அங்கே இருக்கிற செலண்ட்ரீனாவை சோலாட்ரீனாவை மாற்றணும். அது இங்கேருந்து ஒரு கிரானைட் எடுத்து அப்படியே வா அப்படியே ஒரு போட்டால் அது பக்கத்தில் விழுந்துடும். நம்ம ஓடி போயிடணும். அது ஒரு விடி. கத்துது பாரு, செலண்ட்ரீனா கத்துது. மேலே கத்திட்டுருக்கு. ஹெலிகாப்டர் இது தேவையில்லை. இங்கேயே படுத்துக்கிட்டோம். ஒரு அணுகுண்டு நம்ம கையில் வச்சுக்கலாம். த்ரூ பண்ணதுக்கு யூஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? இதை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுடலாமா, இல்லை அப்படியே சும்மா ட்ராப் பண்ணிடலாமா? இங்கே என்ன பொருள் இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இந்த 3 ட்ராமும் வேஸ்ட்டு. எதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க? இதில் இது இருக்குது, அது நம்மளுக்கு தேவையே படாது. போட் ஓட்டுறதுக்கு போட்டோட இது தேவைப்படும். ஆனால் ஹெலிகாப்டருக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். அதனால் வேறு எதுவும் வேணாம். இங்கே இத்தனை ட்ரா வச்சுக்கிறானுங்க. இது வேறு செக் பண்ணணும். இதில் இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ட்ராப் பண்ணியாச்சா? த்ரூ பண்ணியாச்சு. ஒரு வழியாக அவன் அடிச்சிட்டா. அளவுக்கு என் கையில் செத்துட்டியா? என்ன கைஸ், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அவகிட்ட முதல் முறையாக அடி வாங்கிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் அடி வாங்கியிருக்கிறேன், இல்லை அடி வாங்கியிருக்க மாட்டேன். எப்படின்னு தெரில. சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். Day 2 வந்துட்டேன். சரி, பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் முதல்ல பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு புரியும் என்ன கேம் உங்களுக்கு வேணும்னு. அதனால் என்ன கேமுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் அதை பொறுத்து கேம் அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த புல்லட் எடுத்துக்கலாம். புல்லட்டில் கன் எடுத்துக்கலாம். இப்போ புல்லட் ஒரு 2 எடுத்துக்கலாம். ஐயோ இப்போ கிளவி வேறு வருவா. கிளவன் 2 பேர் சொட்டை மொட்டை எல்லாம் வருவாங்க. விருந்து தருவாங்க. நம்ம தருவோம். கிளம்பி அவ்வளோதான். கிளம்ப பறந்து போய் விழுந்துட்டான். எங்கள் கிளவிக்கும் ஒரு விருந்து தரலாம். எங்கே இருக்கிறா கிளவி? போச்சு கைஸ். ஒரே ஒரு ஹார்ட் அட்டாக் தந்துட்டா கிளவி. திரும்பியும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு நல்லது தான், சந்தோஷம்தான். கிளவி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறனால நான் அடி வாங்குறேன் கிளவிக்கிட்ட. திரும்பி அடி வாங்குறேன். அப்போனா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கைஸ். 3rd day வந்துருச்சு. அடி வாங்கிட்டே இருக்கிறேன். அவளே என்னை அடிச்சுட்டே இருக்கிறான். நீங்களும் சப்ஸ்கிரைப் மேலே ஒரு 2 ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் சந்தோஷம்தான். இது ஒரு சத்து போட்டு விட்டுறலாம். அப்படியே போய் அந்த ஒளிஞ்சிக்கலாம். அந்த கிளவி மொட்டை சொட்டை 2 பேர் வருவாங்க. வந்தோடனே அப்படி மேலே போயிடுவாங்க. நம்மளும் அப்படியே போயிடலாம். எங்கே வர மாட்டேங்கிறாங்களே. வந்தால் பரவாயில்ல, டக்குன்னு வாங்கடா. கிளம்பி போயிட்டான். சொட்டை கிளவி. தேங்காய் மட்டை போயிடுச்சு. தேங்காய் சொட்டை கொப்பரை தேங்காய் போயிடுச்சு. அப்போ மேலே போகலாம். மேலே படிக்கிட்டு ஐயோ கன்று இந்த டைம் 2 பேர்த்தையும் சுட்டே ஆகணும் கைஸ். ஒரு புல்லட் தான் இருக்குது. இன்னொரு புல்லட்டே ஏற்றுக்கணும். கிளவிக்கும் கிளம்பணுங்க இன்றைக்கி ஆப்பு வைக்காம விடக்கூடாது. வாங்க செல்லாம், வாங்க சோறு போகிறோம். எங்கே சோறு? எங்கே போகிறாங்க? சோறு கிடச்சிச்சா? இங்கே தரேன். ஆமாம் கிளவி, உனக்கு புல்லட் கிடச்சிச்சு. இப்போ சந்தோஷமாக நீ சாவு. உனக்கு பிடிச்ச புல்லட் சாவில் செத்துட்ட. இப்போ நான் போய் பார்ட் யூஸபிள் பொருள்
இதை எடுத்துகிட்டு போகலாம். அது மிஷின் போடணும், அந்த இது போட்டுக்கு போடணும். அது இங்கே போட்டு மேலே ஏதாவது தேவையான பொருள் தான் பார்க்கணும். இங்கே எதாவது பார்க்கணுமா? வெப்பன் இதுக்குள்ளே இருக்கும். வெப்பன் அதுக்குள்ளே தான் இருக்கும் கன்ஃபார்ம். அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா புல்லட் இங்கே வெளியேக்குன்னா வெப்பனும் உள்ளே இருக்கும். அது தேவைப்படாது, ஆனால் அது தேவைப்படும், யூஸ் ஆகும். வச்சுக்கலாம், கையில் வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். இந்த இடம் சேஃபு. வந்தாங்கன்னா அந்த இடத்துல எடுத்து அப்படி அடிச்சிடலாம். ஃபோட்டோ இருக்குது. இதுக்குள்ளே போகவே இல்லை நம்ம. நான் வந்துடுச்சு, ஆனால் உள்ளார போக முடியல. அது போகிறதும் ஒன்று போகாதும் ஒன்று, அது வேஸ்ட்டு. க்ரோபார் பார்த்தோம், அது எடுத்துகிட்டு வரணும். அது எடுத்து வந்து இது திறக்கணும். இந்த க்ரோபார் பார்த்தோம், அது வேறு எடுத்துகிட்டு மறந்து போயிட்டேன். இங்கே என்ன இருக்குது? தேவையான பொருள் இதுதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இது வேஸ்ட்டு. இது போட்டு சாரி இதை வேறு எடுத்துகிட்டு போகணுமா? அதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டுடலாம். அப்படியே கீழே போட்டு அப்படியே போயிடலாம் கைஸ். அப்படியே போயிட்டு அப்படியே தூக்கி போட்டோம். அவ்வளோதான் சோழி முடிச்சு. அப்படியே நேரம் மேலே போயிட்டு இந்த ஸ்டன் கன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா என்ன ஸ்பான் ஆகிருப்பானுங்க. கிளவியும் கிளம்பணும். வந்த உடனே 2 ஷாக் ட்ரீட்மெண்ட் தந்தோன்னா அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ஜாலி. காலில் மாட்டிக்கிட்டு கிளவியும் காணோம், கிளம்பனையும் காணோம். எங்கடாகிற கிளவா சொட்டை கிளவா. ஒரு சத்தத்தை போடலாம். சத்தத்தை போட்டால் அப்படியே வருவாங்க. வந்தாங்கன்னா 2 அடி அடிக்கலாம். எங்கே கிளவனையும் காணோம், கிளவியும் காணோம். எங்கடா இருக்கிறீங்க? டக்குன்னு வந்து தொலைங்கடா. ஏன்டா இப்படி உசுரம் வாங்குறீங்க? கிளவி டக்குன்னு வா பார்க்கலாம். டிங் 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 டிங். அவ்வளோ. இந்த சத்தத்துக்கு வந்துடுவியா? வா 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 வா. கிளவி சோறு போடுறாங்க, ஓசி சோறு. வெறும் சோறு கிடையாது, ஓசி சோறு போடுறாங்க. ஓசி சோறு போடுறாங்க. டக்குன்னு வா 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 வா. ஓசி சோறு வா 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 வா. எங்கே ஓசி சோறுன்னு கேட்டு வரவே இல்லை. கிளம்பிட்டான். ஓசி சோறு கேட்டோன்னு எங்கே ஓசி சோறு தராங்க? எங்கே சொல்லு. கிளம்பா, என் கையில் தாங்க. வா 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 தரேன். ஆஹா சூப்பர் கைஸ். சொட்டத்தலையனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட். கிளவி எங்கே? இவன் படுத்துக்கிட்டான். 2 நிமிஷம் படுத்துக்கிட்டான். கிளவி ஓசி சோறு வேணுமா? வா தரேன், இந்தா வச்சுக்க ஓசி சோறு. சூப்பர் கைஸ். கிளவிக்கும் ஓசி சோறு தந்தாச்சு. கிளவியும் ஜாலியாக இருப்பா. கிளவி நவுறு பார்க்கலாம். நவுரே செத்தான போக மாட்டேன்டா ஆளுக்கு. பாருங்க கைஸ், கிளவி எப்படிலாம் சொல்லுதுன்னு. செத்தான நம்ம போட மாட்டேன்னு சொல்லுது. பாருங்க கைஸ், இப்போ வாயெல்லாம் திறந்து போட்டு வெத்தலை போட்டு சாப்பிட்டு வந்துட்டு இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இருக்காது. எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். திரும்பி ஒரு ரிட்டர்ன் செக். இங்கே இது இல்லை. இங்கே திரும்பியும் காண போயிட்டாளா? காணாம போகிறோம். போ காணாம போ. அவ்வளோதான், காணாம போயிட்டா கைஸ். இது மாதிரி பிரச்சனை வராது. குரலை வரமாட்டா. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே க்ரோபார். இது யூஸ் ஆகும். திஸ் இஸ் த யூஸபிள் பொருள். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அங்கே எதாவது இருக்குதான்னு பார்க்கணும். தேவையான ஹேண்ட்வீல் ஸ்டேரிங் அந்த மாதிரி எதாவது இருக்குதான்னு பார்க்கணும். கேஸலின் சூப்பர். கேஸலின் கிடச்சிடுச்சு. கேஸலினில் ஒரு வேளை நம்மளுக்கு மிச்சம், ஒரு வேளை முடிஞ்சது. இப்போ இன்னொரு அந்த இது க்ரோபார் எடுத்துகிட்டு போய் நேராக கீழே போகணும். கீழே இருக்கிறதையும் திறக்கணும். அது ஒரு தொல்லை. இப்போ அதை கீழே போய் திறந்து முடிச்சுட்டு எவ்வளோ பெரிய தொல்லை கைஸ். நீங்களே பாருங்கள் கைஸ், எப்படிலாம் உங்களுக்காக வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன். எடிட் கூட இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோவை தயாரிக்கிறேன். பயந்து சாவுறேன். நீங்கள் என்னடானா ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு தொடுங்க. ஜாலியாக என் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் ப்ளீஸ் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ். சரி, நம்ம கேம் விளாட்லாம். உங்கள் விருப்பம் தான். ஆனால் ப்ளீஸ் கைஸ், கெஞ்சி கேட்குறேன். எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், பெல் ஐக்கனை தொட்டு சப்ஸ்கிரைபர் தொட்டுருங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். ஐ ரெக்வெஸ்ட் யூ. பாருங்க கைஸ், ரெக்வெஸ்ட் யூன்றேன்.
ரெக்வஸ்ட் டியூன் கூட வாயில் வர மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு மாதிரி இதாகிறேன் பாருங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் கைஸ், ப்ளீஸ் கைஸ். சரி வாங்க கைஸ் நம்ம மேட்சுக்குள்ளே போகலாம். க்ரோபாரு அங்கே போட்டேன். சரி அது அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்குதா தேவையான பொருள், தேவையில்லா பொருள் ஹேண்டில் தேவையில்ல போட்டுறாத. சத்தத்துக்கு வருவா கிளவி, தாய் கிளவி, தாய் கிளவி, சொட்டை கிளவி, சொட்டை கிளவி. அவன்ட்டா கைஸ் சொட்டை கிளவி. பாருங்க சொட்டை கிளவி வந்துட்டு போகிறா. என்ன தைரியம் இருந்தால் வந்துட்டு போகிறான்னு பாருங்க கைஸ். பாருங்க கைஸ் வெளியே தான் நின்றுக்கிறான்னு நினைக்கிறேன். வந்துட்டா கைஸ். பார்த்த உடனே ஒளிஞ்சு பயந்து வர்றா கைஸ். கைஸ் நம்ம முன்னாடி போனால் அவளும் முன்னாடி வரா, நம்ம பின்னாடி போனால் அவளும் பின்னாடி போகிறான். சொட்டை கிளம்ப போகிறான் கைஸ். சொட்டை கிளம்பியும் போகிறான், சொட்டை கிளம்பணும் போகிறான் கைஸ். பாருங்க கைஸ் பாருங்கள் எப்படிலாம் வராங்க, எப்படிலாம் போகிறாங்க பாருங்க கைஸ். பாருங்க கைஸ் வந்துட்டா கைஸ். சொட்டை கிளவி சாக்கு வந்துடுச்சு, சொட்டை கிளவி உனக்கு சாக்கு வந்துடுச்சு. எவன்டாது என் பொண்டாட்டியை கொண்டது, எங்கெங்க அடிக்கிறீங்க? அவன் பொண்டாட்டி கொண்டது வேறு யாரும் இல்லை, நான் தான். என் பேர் ஆலோ கேமிங் தெரியுமா? இந்தா 1 inch அடிச்சிக்கிறேன். நீ அவன் கூட போய் செத்துரு. சாரி அவன் கூட போய் சேர்ந்துரு. படுத்துக்கிட்டான், குச்சை வச்சே படுத்துக்கிட்டான். அடிக்கிற குச்சியில் படுக்கிறான், படிக்கிற குச்சியில் அடிக்கிறான். சபா இவனுக்கு தொல்லை தாங்க முடியல கைஸ். சொட்டையும் சரியில்லை, மொட்டையும் சரியில்லை. என்னத்தான் பண்ணேன். 2 பேரும் சரியில்லை மொத்தத்தில். இங்கே கேஸ்லின் இருக்குது, கேஸ்லின் வேறு எடுத்துகிட்டு போகணும். நேராக எடுத்துகிட்டு போய் போடணும். எவ்வளோ பெரிய வேலை இருக்குது. கேஸ்லின் ஃபில் பண்ணணும், ஸ்பார்க் பிளக் போடணும், பேட்லாக்கி வேறு தேவைப்படுது. பேட்லாக்கி இன்னும் எடுக்கலை, இன்னும் நிறையா பொருள் இருக்குது. சுபா ஹேண்ட்வீல் இது சாரி ஸ்டேரிங் இன்னும் கிடைக்கல. முதல்ல வேறு இங்கே நின்றுட்டுக்குது, உள்ளே தண்ணிக்குள்ளே டிச்சு தண்ணிக்குள்ளே இருக்குது. முதலைக்கு வேறு வேலை இல்லை. முதல்ல வேறு யாஹூ ஈஹூன்னு கத்திட்டு உள்ளே இருக்குது. பெட்ரோல் பாருங்கள், ரெட்டு எல்லோ க்ரீனு எல்லா கலர்லேயும் 3 கலரில் இருக்குது. பெட்ரோல் அவ்வளோதான் தேவைப்படாது. இப்போ ஸ்பார்க் ப்ளக்கு சாவி எல்லாம் இங்கே தான் கிடக்குது. ஸ்பார்க் ப்ளக் இப்போதைக்கு எடுத்துக்கலாம், சாவி அங்கேயே கிடக்கட்டும். இதை மட்டும் போய் ஃபிட் பண்ணிட்டோன்னா இன்னொரு 2 பொருள் தேவைப்படும். ஒன்று பேட்லாக்கி, இன்னொன்று ஸ்டேரிங் வீல். அது 2ம் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு மேட்டர் க்ளோஸ். நம்ம இந்த செகண்ட் சாப்டரில் பார்ட் 2வையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பாய் டாட்டா கிளவின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். கிளவியும் வரல, கிளவனும் வரல, சொட்டையும் வரல, மொட்டையும் வரல. நம்ம பாட்டுக்கு போக வேண்டியது தான். எங்கே இருக்கிறாங்க? இங்கேயும் இல்லையா? சுத்தம் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு உக்காந்துட்டுருக்குறாங்க, எங்கே தான் தெரில. கிளவி தாய் கிளவி சொட்டை கிளவி கைஸ். சொட்டை கிளவியும் காணோம், சொட்டை கிளவனையும் காணோம். பாருங்க கைஸ் எங்கே போய் ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரில. ஐயோ என்னத்தான் பண்ண. கிளவி டக்குன்னு வா பார்க்கலாம். டக்குன்னு வா, டக்குன்னு சத்தம் போடாச்சு. கிளவி டக்குன்னு வா, கிளவி வா. கிளவி வந்துட்டியா இல்லை கிளவன்ட்டானா? சொட்டையா மொட்டையா? ஓசி சோறு போடுறாங்க கிளவி, ஓசி சோறு போடுறாங்க கிளவா, ஓசி சோறு போடுறாங்க. டக்குன்னு வாங்க 2 பேரும். யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் ஓசி சோறு. டக்குன்னு வாங்க. யாருக்கு ஓசி சோறு வேணும்? டக்குன்னு இங்கே போடுறாங்க பாரு, டேபிள் மேலே ஓசி சோறு போடுறாங்க. வாங்க ஓசி சோறு. நான் ஓசி சோறு அருமையாக இருந்துச்சா கிளவி? ஷாக்கடிச்சா என்ன படுத்துக்கிட்டா? அப்படியே படுத்துக்கிட்டியா ஷாக்கடிச்சு? போச்சு கைஸ். இவனுக்கும் ஓசி சோறு வேணுமா? வந்துட்டான். இவனுக்கும் சாக்கடிச்சு வலுப்பு வந்து செத்து போயிட்டான். கிராண்டியும் செத்துட்டான், கிராண்ட் பாவும் செத்துட்டான். ஐயோ என் காலை பிடிச்சிக்கிட்டான். தப்பிச்சுக்கிட்டான். இவன் நம்ம காலை பிடிச்சி வம்பு இழுத்துட்டுக்கிறான். போச்சு. ட்ராப் வச்சுட்டானுங்களா? ட்ராப்பு நம்மளுக்கு ஆப்பு. மாட்டிக்கிட்டான், ட்ராப்லேயே மாட்டிக்கிட்டான். எத்தனை டைம் கால் உடையுதோ, எத்தனை டைம் என்ன நடக்குதோ. இங்கே இவன்கிட்ட ஒன்றும் இல்லை இருக்குதா? இவங்கிறான்டா. ஐயோ அடிச்சுட்டான் கைஸ். கழிச்சு தின்னுட்டான். எனக்கு தெரிஞ்ச இவன் தான் பேட்லாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பேட்லாக்கி இவன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ திரும்பி வரான். டேய் திரும்பி வராதுடா, போடா அவன் வேலையை பாடுறா. டேய் நான் சும்மா நல்லவன் இல்லை, நான் கெட்டவன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். பார்க்குறியா? இங்கே கிராண்ட் இருக்குதா?
இதை எடுத்து போட்டனா நீ செத்து போயிடுவடா. புரிஞ்சிக்க. நீ என்ன பண்ணுவ தெரியுமா? இப்போ நீ செத்து போகிற. போச்சு. இருக்கிற கரண்ட்டும் போச்சு. இருக்கிற கரண்ட்டும் போச்சு. இன்னொரு கரண்ட்டுக்குதா? அதுவும் இல்லையா? சுத்தம் கிழிஞ்சது. ஐயோ தீமானம். ஆஹா, கடிகிறியாடா, கடிகிறியாடின்னு சொல்லணும் கைஸ். ஏன்னா இவன் சிலண்ட்ரினோ. போச்சு. கொத்திவிட்டான். பல்ல வச்சு கொத்திவிட்டான். இருக்கிற 4 பல்ல வச்சு கொத்திவிட்டு ஓடி போயிட்டான். கொத்துறதுலேயே இருக்கிற கைஸ். இப்போ வாடி. ஒட்ட அவ்வளோதான். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பேட்லாக் ஏதாகுதா? ஐயா ஆமாம்ல, ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்தோம் இவகிட்ட இருக்கிற பொருளை. திரும்பி தேவலாம் பார்த்து வேஸ்டேஜ் டைம். இவ எப்படி பிறந்தான்னு தெரில. செத்து போனவ திரும்பி பொழைச்சிக்கிட்டா. கிராண்ட்பா ஓசி சோறு கொடுக்குறாங்க, வாங்க டக்குன்னு வாங்க. ஓசி சோறு போடுறாங்க, வாங்க வாங்குறீங்களா? ஓசி சோறு தரேன் கைஸ். சொட்ட கிளவி வந்தா, ஆனால் புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓசி சோறுக்கு தான் வந்தாங்க. டேய் எங்கடா ஓசி சோறுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா அளவுக்கு? கிளவி பின்னாடி தான் ஓசி சோறு கொடுத்துட்டுருக்குறேன். எங்கே முன்னாடி பார்த்து போயிட்டுருக்குறேன். இங்கே புல்லட் எடுத்துட்டுருக்குறேன். உனக்கு ஓசி சோறு எடுத்துட்டுருக்குறேன். வா, ஓசி சோறு தயார். வாங்க. ஓசி சோறு தயார். அவ்வளோதான் கைஸ். ஊசி போட்டாச்சு கைஸ். இன்றைக்கி வயிற்று வலின்னா சொட்டை கிளவி. ஊசி போட்டாச்சு. அவள் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் எந்திரிச்சு வரும்போது சரியாக வருவா பாருங்க. டிக்கியில் கொஞ்சம் ஊசி போட்டாச்சு. இப்போ டிக்கியில் ஊசி போட்டதில் எல்லாம் சரியாக போயிடுவோம். ஊசி பவரான ஊசி, செம்ம ஊசி இது. கிழவனுக்கும் ஒரு ஊசி போட்டுடலாம், கழுத்துலேயே போட்டுடலாம். கழுத்து வலின்னா கழுத்தில் ஒரு ஊசி. இவனுக்கும் சரியானும். நவுருங்கடா, டேய் நவுருங்கடா, ஒரு புல்லட் எடுத்து கொடுங்கடா. நவுர். கிளவி நவுரி. டேய் கிளவா நவுறு. நவுறு பாருங்க, சத்தாலும் நம்மளை விடக்கூடாதுன்னு பண்ணிட்டுக்கிறாங்க. சரியில்லை, 2 பேரும் சரியில்லை. இங்கே பார்த்தாச்சு. இப்போ வேறு எங்கே பார்க்கணும்? மேலே, கீழே, ரைட்டில், சைடில். கீழே போகணும். நம்ம நேராக ஓடி வேகமாக க்ரோபார் எடுத்து அப்படியே கீழ் பாக்ஸில் போய் வேகமாக போய் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அங்கே நம்மளுக்கு ஸ்டேரிங் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்டேரிங் இல்லைனா பேட்லாக்கி, அதில் 2த்துல ஏதாவது நல்லா கிடச்சா போயிட்டே இருக்கணும். கட்டிங் பிளேடு கிடச்சிக்குது. இது யூஸ் ஆகாது, ஆனால் அந்த சொட்டைங்கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலே செலண்ட்ரினாவோட புருஷன் இருக்கிறான் கைஸ். அவன் நுறுக்கி போய் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, குறுகி உக்காந்துட்டுப்பான். அவன்கிட்ட அவன் ஆத்மா சாந்தி அடைக்கணுன்றதுக்காக அவன்கிட்ட ஒரு பொருளை வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த பொருளை நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் கைஸ். இன்றைக்கி அவன்கிட்ட இருந்து பொருளை எடுத்து தீர்றோம். இன்னொரு கட்டிங். பறந்து வருவான் பாருங்க. வந்துட்டான். சேஃப்கி குத்துக்கிறானா? சரி, யூஸ் ஆகும். சேஃப்கி சேஃப்கி எடுறா. சேஃப்கி எடுத்தாச்சு கைஸ். சேஃப்கி இல்லை நம்மளுக்கு. எனக்கு தெரிஞ்சு சேஃப்கியில் ஸ்டேரிங் வீல் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சேஃப்கி சின்ன டப்பா, அதனால் ஸ்டேரிங் வீல் இருக்காது. அதில் பேட்லாக் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது சாவி கிடச்சின்னா ரொம்ப கோவம் வந்துடும். அதனால் பேட்லாக் கீ கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கணும். நீங்களும் வேண்டிக்கோங்க. பேட்லாக் கீ கிடச்சா சூப்பர் தான். வேறு தான் கிடச்சா தான் வேஸ்ட். சூப்பர். பேட்லாக் கீ கிடச்சிடுச்சு. நான் இப்போ பேட்லாக் கீயை இங்கே தூக்கி போட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு ஸ்டேரிங் வீல் தேடணும். அதுக்காக ஒரு வேலை இருக்குது. அது எங்கே தேடணுன்னு வேறு தெரில. சொட்டைக்கிழமை இனிமேல் வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்கள வேறு அடிக்கணும். ஓசி சோறு போடுறாங்க, இன்னும் கிளவி காணோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஓசி சோறு போடுறாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் ஓசி சோறு வாங்க இன்னும் வரல. நம்ம என்ன பண்ணலாம், இந்த பசில் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணலாம். பசில் வேணால் சொட்டையோட அது என்ன சொல்கிற பாஸ்வேர்டு, சொட்டையோட பாஸ்வேர்டு. அது நேராக இப்போ போச்சு. செத்து போயிட்டோமா? எப்படி செத்தோன்னே புரியலையே கைஸ். நீங்கள் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் திடீர்னு நான் சாவ ஆரம்பிச்சிட்டேன். எதுவுமே நடக்காமல் சாவறேன்னா அது பேர் என்ன?
நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே நடக்காமல் சாகிறதுக்கு அர்த்தம் இதுதான். எந்திரிச்சாச்சு கைஸ். நம்ம இப்போ நேராக நம்ம தேவையானது ஒரே ஒரு பொருள், ஸ்டேரிங் வீல். அந்த ஸ்டேரிங் வீல் கிடச்சிச்சின்னா நம்ம பாட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். அப்படியே கார் ஓட்டுற மாதிரி போட்டை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளவா வா 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 இங்கே தான் போடுறாங்க. இங்கே வாங்க. வாங்க இங்கே தான் போடுறாங்க. சோறு இங்கே தான் ஓசி ஒரு கீழே போடுறாங்க. வாங்க. இல்லை எனக்கு ஓசி சோறு வாங்கடா. அவளுக்கு கிராணி மட்டும் ஒரு அவளுக்கு மட்டும் ஓசி சோறு கொடு. எனக்கு வேணும். நான் உனக்கு தானே. அவளுக்கு நீ தான், உனக்கு நான் தானே. சரி கிளவா வா 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 எனக்கு ஓசி சோறு தெரியா. வா நீயே வா. என் பின்னாடி வா 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 வாங்க. என் பின்னாடி தான் ஓசி சோறு தராங்க. வாங்க. என் பின்னாடியே வந்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒட்டுக்காக ஓசி சோறு தரேன். வாங்க. 2 பேத்துக்கும் ஓசி சோறு தரலன்னா 2 பேத்துக்கும் உசுறு இருக்காது. வாங்க ஓசி சோறு தரேன். எங்கடா அது? இங்கே கண்ணை காணும். இங்கே கைஸ் இங்கே போட்ட கண்ணு காணும். எங்கடா அது கண்ணு? இங்கே இருக்குது. சாரி கைஸ், இங்கே இருக்குது. அங்கன்னு நினச்சிக்கிட்டான், பயந்து போயிட்டான். இங்கே எதாகுதா? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே எதாகுதா? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இல்லை எதுக்கு இத்தனை செல்ஃபு? என்ன கைஸ் போங்க. ஐயோ இங்கே இருக்குதா? இங்கே ஓசி சோறு போடுறாங்க. ஆனால் இங்கே அவங்க 2 பேருமே வரல. இந்த டைம் தப்பிச்சிட்டோம். வாங்க ஓசி சோறே கிழவனுக்கும் கிழவிக்கும் மட்டுமே ஓசி சோறே. கிழவிக்கு ஓசி சோறே. வா ஓசி சோறு கிழவிக்கு ஓசி சோறு தராங்க. ஓசி சோறே கிழவனுக்கும் கிழவிக்கும் ஆஃபர். ஓசி சோறு தரப்படும் இந்த ஒரு 2 வாரத்துக்கு மட்டுமே. டக்குன்னு வாங்க. ஓசி சோறு கூப்பன் வாங்கிட்டு போவாங்க. ஓசி சோறு கூப்பன் வாங்குறவங்களுக்கு ஓசி சோறு கிடைக்கும். கிழவா யாராச்சும் டக்குன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க ஓசி சோறு தரேன். வாங்க கிழவி இங்கே வரியா? கிழவா இங்கே இருக்கிறியா? யாருமே இல்லை கைஸ். ஓசி சோறு தின்றது யாரும் இன்னும் வரலையே. வந்துருக்கணுமே நேரத்துக்கு. ஓசி சோறு தரப்படும். எவ்வளோ சத்தமாக பேசுகிறேன். யாரும் ஓசி சோறுக்கே வர மாட்டேங்கிறாங்க. என்னத்தான் பண்ண? ஓசி சோறு தராங்க. ஓசி சோறு டக்குன்னு வந்து ஓசி சோறு வாங்க. இங்கே இருக்குது ஓசி சோறு. ஓசி சோறு கையில் வந்துருச்சு. இப்போ இந்த ஓசி சோறை வச்சு தான் அவங்களுக்கு ஓசி தரணும். இப்போ இது தேவைப்படாது. நம்ம அவங்களுக்கு இப்போ ஓசி சோறு தரப்போகிறோம். அடிச்சுட்டா கைஸ். திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நல்லது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அவன் நம்மளை அடிச்சிட்டா. நம்ம டே 5க்கு போயாச்சு. இந்த டைம் ஆச்சு நம்ம எஸ்கேப் பண்ணி ஆகணும். எஸ்கேப் பண்ணலன்னா நம்மளுக்கு சொல்லி முடிஞ்சிடும். ப்ளீஸ் கைஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேமாக இருந்தாலும் சரி, பிடிக்காத கேமாக இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் கேம்ஸ்னு மட்டும் போடுங்க. ஏதாவது ஒரு கேம். இப்போ கார் கேம்னா கார் கேம், பைக் கேம்னு ஏதாவது எழுதி விடுங்க. அந்த மாதிரி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஹாய் சூப்பர் கைஸ். ஸ்டேரிங் வீல் கிடச்சிருச்சு. நம்ம போகலாம். போட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் கைஸ். ஒரு வழியாக ஸ்டேரிங் கிடச்சிச்சு. நம்ம கிளம்பிகிட்டே இருக்கலாம். டக்குன்னு போய் போட் கீ இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, அந்த கிளம்பணும் இருக்கிறாங்க. நம்ம டக்குன்னு எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு மேலே வந்துட்டு இருக்கலாம். இல்லைனா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நேராக நம்ம பாட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். ஜாலியாக எஸ்கேப் பண்ணலாம். போட் எஸ்கேப் பண்ணலாம். பேட்லாக்கிங் கிடச்சிச்சு. எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ நேராக போனோடனே ஸ்டேரிங் ஃபிட் பண்ணோம், பேட்லாக் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நேராக கிளம்பிகிட்டே இருக்கலாம் கைஸ். ஒரே ஒரு பொருள், இன்னும் 2 பொருள், 2 தடவை மேலேருந்து கீழே கொண்டு வந்தால் போதும். அவ்வளோதான். இந்த போட் ஸ்டேரிங் இங்கேயே அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட்டாக அவ்வளோதான். ஸ்டேரிங் ஃபிட் ஆகிடுச்சு. இன்னும் மேலே போய் பேட்லாக்கி எடுத்துடணும். பேட்லாக்கி வச்சு அந்த எலக்ட்ரிக்கோ கேட்டை ஓப்பன் பண்ணோம். பேட்லாக்கி ஓப்பன் பண்ணேன், ஞாபகம் இல்லை கைஸ். பேட்லாக்கியை வச்சு அந்த கேட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த சாயை வச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம் கைஸ். நேராக நம்ம கிளம்பிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ். பாய் டாட்டா. கிராணிக்கு கிராண்ட் பாக்கு டாட்டா. டெவலக்கு திரும்பி நீ தப்பிச்சுட்டியா? பாட்டோலையும் தப்பிச்சுட்டியா? எப்படிடா பாட்டில் அவனை வச்சுக்கிறேன்டா கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் தொட்டு ஆல்னு தொட்டு. பாய் கைஸ்.